ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு ஆழமான, மனதை ஒருமுகப்படுத்தும் ஆன்மீக பயணத்திற்கு நீங்கள் தயாரா? காசிகாண்டத்தின் 9ஆம் அத்தியாயத்தில் உள்ளபடி சூரிய பகவானின் புனிதமான திருநாமங்களையும் ஈடு இணையற்ற காயத்ரி மந்திரத்தின் மாபெரும் மகிமையையும் நாம் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். வாருங்கள், முழு பக்தியோடு இந்த தெய்வீக பயணத்தை தொடங்குவோம். நமஹ பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. காசி விஸ்வநாதப் பெருமானின் திருவடிகளையும் அன்னை விசாலாட்சியின் அளப்பரிய கருணையையும் போற்றி வணங்குகிறேன். நமது இந்த பயணம் தூய்மையான பக்தியை கொண்ட சிவசர்மா என்ற ஒரு புண்ணிய ஆத்மாவின் வழியாலவே தொடங்குகிறது. அவருடைய கண்களின் வழியாக நாமும் இப்போது அந்த ஆன்மீக ரகசியங்களை உணரப்போகிறோம். அப்சர ஸ்லோக தரிசனம். சிவசர்மாவோடு சேர்ந்து நாமும் இப்போது யமலோகத்தை கடந்து வந்துவிட்டோம். இப்போது நாம் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? என்றும் குறையாத தெய்வீக இசையாலும் அழகிய நடனங்களாலும் நிரம்பியிருக்கும் அந்த அற்புதமான அப்சர ஸ்லோகத்தில். இங்க விஷ்ணு கணங்கள் சிவசர்மாவுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை விளக்குகிறார்கள். அது என்னவென்றால், மனிதர்கள் பூலோகத்தில் செய்யும் தான தர்மங்களுக்கும் மேலோகத்தில் கிடைக்கும் பலன்களுக்கும் உள்ள நேரடி தொடர்புதானது. பூமியில் அந்தன தம்பதியருக்கு படுக்கை, தூய்மையான ஆடை, நறுமணப் பொருட்கள் இதையெல்லாம் தானமாக வழங்கும் புண்ணிய ஆத்மாக்கள் நேராக இந்த அப்சர ஸ்லோகத்தை வந்து அடைவார்கள். ஊர்வசி, மேனகா போன்றவர்களுடன் தெய்வீக இன்பங்களை அனுபவிப்பார்கள் என்பதை இது மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. சூரிய பகவானின் திவ்ய ரதம். அப்சர ஸ்லோகத்தை கடந்த சிவசர்மா நேராக சூரிய லோகத்தை வந்து அடைகிறார். அங்கே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் ஒளியூட்டும் சூரிய பகவானின் அந்த திவ்ய ரதம் எவ்வளவு கம்பீரமாக நிற்கிறது தெரியுமா? அந்த பிரம்மாண்டமான தேரை இழுத்துச் செல்வதற்காக பேரழகு பொருந்திய 7 தெய்வீக குதிரைகள் மிக கச்சிதமாக பூட்டப்பட்டிருக்கின்றன. அந்த 7 குதிரைகளின் பேரொளியையும் அதன் மாபெரும் வலிமையையும் பார்த்து சிவசர்மாவே ஒரு கணம் வியப்பில் உறைந்து போய் நிற்கிறார். ஆனால் இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே காத்திருக்கிறது. அந்த பிரம்மாண்டமான தேருக்கு இருப்பது வெறும் ஒரே ஒரு ஒற்றை சக்கரம் மட்டுமே. மாபெரும் எடையை கொண்ட அந்த தேர் வியக்கத்தக்க வகையில் வடிவமைக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு சக்கரத்தின் மீது முழுமையாக சமன் செய்யப்பட்டு விண்ணில் வலம் வருகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் தொழில்நுட்ப மற்றும் கட்டமைப்பு விந்தை இது. சூரியனின் புண்ணிய திருநாமங்கள். இந்த அதிசய தேரை கண்டு கைகூப்பி நிற்கும் சிவசர்மாவுக்கு விஷ்ணு கணங்கள் சூரிய பகவானின் 70 புனித திருநாமங்களை உபதேசிக்கிறார்கள். இந்த திருநாமங்கள் வெறும் பெயர்கள் அல்ல, ஒவ்வொன்றிலும் சூரிய பகவானின் முழுமையான மகிமையும் எல்லையற்ற சக்தியும் பொதிந்திருக்கிறது. அவற்றில் மிக முக்கியமான 5 திருநாமங்களை நாம் இப்போது சிந்திக்கலாம். முதலாவது திருநாமம் சஹஸ்ரம் ஷூ. சஹஸ்ரம் ஷூ என்றால் பல்லாயிரக்கணக்கான ஒளிக்கதிர்களைக் கொண்ட பேரொளியின் நாயகன் என்று அர்த்தம். எல்லையற்ற பிரகாசமான அந்த ஒளியை ஒரு கணம் உங்கள் மனக்கண்ணில் நிறுத்தி பாருங்கள். சூரியனின் அந்த பேரழகும் ஆற்றலும் நமக்கு தெளிவாக புரியும். அடுத்த திருநாமம் திவாகரன். இது மிக அற்புதமாக ஒன்றை விளக்குகிறது. அவரே பகல் நேரத்தை உருவாக்குபவர். உலகத்தை மூடியிருக்கும் காரிருளை முற்றிலுமாக அகற்றி உயிரினங்களுக்கு புதிய விடியலை தருபவர் திவாகரன் மட்டுமே. அவர் மட்டும் இல்லை என்றால் எங்கும் இருள்தான் எஞ்சும். மூன்றாவது திருநாமம் லோகசாக்ஷி. இந்த பேரண்டத்தில் நடக்கும் அனைத்தையும் மௌனமாக கவனிக்கும் அந்த பரம்பொருளை இது குறிக்கிறது. எந்த ஒரு உயிரினத்தின் செயலும் அவர் கண்களிலிருந்து தப்பவே முடியாது. ஒட்டுமொத்த உலகத்தின் ஒவ்வொரு அசைவுக்கும் இறுதி சாட்சியாக இருப்பவர் லோகசாக்ஷி. 4வது பெயர் பாபஹர்த்தா. தன்னை முழுமையாக நம்பிச் சரணடையும் பக்தர்களின் அனைத்து பாவங்களையும் குற்றங்களையும் வேரோடு அழிப்பவர் அவர். பாபஹர்த்தா என்ற இந்த பெயர் பகவானின் எல்லையற்ற கருணையையும் பக்தர்களை காக்கும் மாபெரும் குணத்தையும் நமக்கு அழகாக உணர்த்துகிறது. 5வது திருநாமம் பயனாசனன். இது நமது உள்ளத்திற்கு மிகுந்த ஆறுதலை தரக்கூடிய ஒரு திருநாமம். பயனாசனன் என்றால் உலகியல் ரீதியான மற்றும் ஆன்மீக ரீதியான அனைத்து அச்சங்களையும் அகற்றுபவர். இவரை உண்மையாக வணங்குபவர்களுக்கு இந்த உலகில் எதைக் கண்டும் எக்காலத்திலும் சிறு அச்சம் கூட ஏற்படாது. காயத்ரி மந்திர மகிமை. இந்த திருநாமங்களே உச்சரித்தபடியே சூரிய பகவானுக்கு அர்க்கியமளிப்பது ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக பாதை என்று விஷ்ணு கணங்கள் கூறுகிறார்கள். இந்த உன்னதமான வழிபாடு ஈடு இணையற்ற காயத்ரி மந்திரத்தின் மாபெரும் மகிமைக்கு நம்மை நேராக அழைத்துச் செல்கிறது. இங்கே விஷ்ணு கணங்கள் ஆணித்தரமாக ஒரு மாபெரும் உண்மையை உலகிற்கு உரைக்கிறார்கள். காயத்ரிக்கு இணையான மந்திரமோ, காசிக்கு இணையான நகரமோ, விஸ்வநாதருக்கு இணையான லிங்கமோ இந்த அகிலத்தில் எங்கும் கிடையாது. இதுவே முழுமையான இறுதியான உண்மை. காயத்ரி மந்திரமே அனைத்து வேதங்களுக்கும் தாயாகும்.
அதன் சக்திக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்பதை இது ஆழமாக அறுதியிட்டு கூறுகிறது. பலஸ்ருதி. இப்போது இந்த தெய்வீக பயணத்தின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த உன்னதமான நற்செய்தியை கேட்பதாலும் இதனை முழுமையாக உள்வாங்குவதாலும் நமக்கு கிடைக்கும் அந்த மாபெரும் தெய்வீக பலன்கள் என்னென்ன என்று பார்ப்போம். சூரிய பகவானின் இந்த 70 திருநாமங்களை அனுதினமும் முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்பவர்கள் எப்பேற்பட்ட கொடிய வறுமையிலிருந்தும் தீராத நோய்களிலிருந்தும் நிரந்தரமாக விடுபடுவார்கள். மேலும் இந்த அத்தியாயத்தை கேட்பது முழுமையாக வேத பாராயணம் செய்ததற்கான புண்ணியத்தை தந்து ஒரு மனிதனை மிக உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு, அதாவது பரமகதிக்கு அழைத்துச் செல்லும் என்பது திண்ணம். இந்த ஆழ்ந்த தியான நிலையில் நமது இந்த விளக்கப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். சிவசர்மாவின் மனதை ஒளியூட்டிய அந்த சூரிய பகவான் நமது அக இருளையும் அகற்றி நல்வழி நடத்துவாரா? என்றென்றும் நம்மை பாதுகாக்கும் அந்த ஈசனின் பாதங்களை பணிந்து முழு பக்தியோடு உரைப்போம். காசி விஸ்வநாதர் சரணம். ஹர ஹர மகாதேவ்.